தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து பிப்ளிக்கல் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழ முதல் எபிசோட்ல கிரியேஷனை குறித்து பார்த்தோம். அதாவது சிருஷ்டிப்பு. எப்படி 6 நாள் தேவன் பூமியை சிருஷ்டித்தாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அதோடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவதா எபிசோட் 2ல தேவன் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளைகள் ஆதாமுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னென்ன கட்டளை கொடுக்குறாரு, பிரிவினை எங்க உருவாக்கி வைக்கிறாரு, விருட்சங்கள்னா என்ன, கனிகள்னா என்ன, அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் நம்ம 2வது எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் 3ல பிசாசின் தந்திரங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. இப்ப 2 வகையான ஜீவன்களை உண்டாக்குறாரு. காட்டு ஜீவன்கள், நாட்டு மிருகங்கள். இப்ப அவருடைய சிருஷ்டிப்பிலேயே இதை ஒரு பிரிவினையா, இதுக்கு ஒரு எல்லையை வைத்துதான் படைச்சிருக்கிறாரு. இப்ப காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள்ளேயும் தோட்டத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. அதே போல நாட்டு மிருகங்களும் அதோட எல்லையை தாண்டி காட்டுக்கு போகக்கூடாது. இது சிருஷ்டிப்பிலேயே மிருகங்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை. இப்ப இந்த இடத்துல சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் இருந்ததுங்கிறார். தந்திரம் அப்படிங்கிறது அந்த சர்ப்பத்தோட ஒரு குணாதிசயம். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அவர் ஒரு குணாதிசயம் கொடுத்திருக்கிறார். சிங்கத்துக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். சிறுத்தைக்கு வேகமாக ஓடுகிற பலனை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்ப இந்த சர்ப்பத்துக்கு தந்திரம் இருக்கு. இப்ப பிசாசானவன் எப்படி இந்த சர்ப்பத்தை கையாள்றான்? முதலாம் சபையாகிய ஸ்திரீயை வஞ்சிப்பதற்காக இந்த பிசாசு தெரிந்து கொள்ளும் ஒரு சரீரம்தான் சர்ப்பம். ஒரு உயிருள்ள சரீரம் அவனுக்கு தேவை. ஏன்னா பிசாசு ஆவியில் இருக்கான். உங்களுக்கு சிருஷ்டிப்பிலேயே நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த பிசாசானவனுக்கு தோட்டத்துக்குள்ள இருக்க தேவனுடைய சமூகத்துல இருக்கிற ஸ்திரீயை, சபையை வஞ்சிப்பதற்கு ஒரு சரீரம், ஒரு உயிருள்ள சரீரம் தேவை. அதற்கு இந்த தந்திரமுள்ள சர்ப்பத்தை தெரிந்து கொள்றான். இப்போ சர்ப்பம் தேவன் கொடுத்த கட்டளையை மீறி காட்டுல இருக்க வேண்டிய சர்ப்பம் நாட்டு மிருகங்கள் மத்தியிலையும் தேவனுடைய சன்னிதானம் எனப்படும் தோட்டத்துக்குள்ளேயும் வருது. பிசாசின் ஆவியை உள்ள வச்சுக்கிட்டு. இப்ப அப்படி வந்த சர்ப்பம் இந்த பிசாசு மூலியமாக ஏவப்பட்டு தந்திரமா முதலாம் ஸ்திரீ கிட்ட பேசுது. இப்ப முதல் சபையாகிய, அதாவது தேவன் உண்டாக்கிய முதல் சபையாகிய ஆதாமும் ஸ்திரீயும், அந்த சபைய வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு தெரிந்து கொண்ட சரீரம் சர்ப்பம். இப்ப 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து, இவர் யார சர்ப்பம் சொல்றார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 29வது வசனம், 34வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? இப்ப இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசா படிச்சு பாருங்க. இங்க அவரு வேத பாரகரையும் பரிசேயரையும் தான் சர்ப்பங்களேன்னு சொல்றார். இப்ப பிசாசு அன்னைக்கு மிருகமா இருக்கிற சர்ப்பத்தை தன்னுடைய டூலா யூஸ் பண்ணிக்கிச்சு சபையை வஞ்சிக்கிறதுக்கு. இங்க 2ஆம் ஆதாமுடைய சபையை வஞ்சிக்கிறதுக்கு இந்த வேத பாரகரும் பரிசேயரையும் பிசாசு ஒரு டூலா யூஸ் பண்ணுது. இவங்க என்ன பண்றாங்க? மோசேனுடைய ஆசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் நியாயப்பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற இடத்துல இவங்க உட்கார்ந்து அநேக மாம்சத்துக்குரிய சுமக்க அரிதான கட்டளைகளை ஜனங்க மேல திணிக்கிறாங்க. ஆனா இவங்க அதை சுண்டு வரலா கூட தொடறதில்லை. இப்படி பாரமான கட்டளைகளை கொடுத்து மாம்சத்துக்குரியதையே பேசி உண்மையான சத்தியத்தை
தேவனிடத்துல போற வழிய, சபைய வஞ்சிக்கிறாங்க. சரி. 2வது, இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த, வனாந்தரத்திலே கூப்பிடுறவருடைய சத்தமாய் இருக்கிற யோவான் ஸ்நானகன், எலியாவின் ஆவியுடையவர். இப்ப இவரும் பிரசங்கிக்கிறார். இவருடைய பிரசங்கத்த கேட்டும் அநேக ஜனங்கள், யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார் எல்லாரும் வந்து யோர்தான்ல ஜலத்தினால முங்கி ஞானஸ்தானம் எடுக்குறாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்த அவர் கொடுக்கிறார். இப்ப இந்த இடத்துல யார் வராருன்னா, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதைக் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றார். பரிசேயரையும் சதுசேயரையும் தான் யோவான் ஸ்நானகன் வந்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, இப்ப இந்த பரிசேயன் சதுசேயன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே பிரமாணத்துல இருக்கிறவங்க. இப்ப இந்த பிரமாணத்துக்கு மனம் திரும்பாம, நியாய பிரமாணத்துக்கு மனம் திரும்பாம, ஞானஸ்தானத்த மட்டும் தந்திரமா வாங்கி வச்சுக்கிறதுக்கு இவங்க வராங்க. அதனால தான் அவர கடிச்சுக்கிறாருன்னு யோவான் ஸ்நானகன். நீங்க அதுல 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் எங்க தகப்பன்னு நீங்க என்ன பண்ணிக்க வேண்டாம். பெருமை பாராட்ட தேவையில்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள முதல்ல குடுங்க. இன்னைக்கு நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் குடுக்குறேன். எனக்கு பின்னாடி வரவரு அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் குடுப்பார். அப்படிங்கிறத கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்த யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கிக்கிறார். இப்போ 2ஆம் ஆதாமுக்கு வேத பாரகரும், பரிசேயரும் இவங்கலாம் வந்து சர்ப்பங்களாவும், விரியன் பாம்பு குட்டிகளாவும் இருக்கிறாங்க. இப்ப இவ்வளோ நேரம் பிசாசு எந்த வழியா வருவாங்கிறத, முதலாம் ஆதாமுக்கு வந்து சர்ப்பங்கிற உருவம் எடுத்து வரான். 2ஆம் ஆதாமுக்கு வந்து வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் இவங்க ரூபமா வஞ்சனைய கொண்டு வரான். இப்ப தந்திரம் என்ன? இவங்க என்ன தந்திரம் பண்றாங்க? இப்போ இந்த இடத்துல 2ஆம் ஆதாமுக்கு வந்து, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு வந்து மத்தேயு 26ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியரும், வேத பாரகரும், ஜனத்தின் மூப்பரும், காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அப்ப 2ஆம் ஆதாம், அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறது, இந்த பிரமாணத்த கொண்டு வர்றது, பிசாசு எப்படி தந்திரமா இவங்க ரூபத்துல, அவங்க தந்திரமா முடிவு பண்ண எப்படியாவது இவன கொலை செய்யணும்னு, இதுதான் தந்திரம். இப்ப இந்த காலகட்ட சபை, இப்ப இதே இயேசு கிறிஸ்துவோடைய சபைகளுக்கும் நடக்குது. இப்ப அவருடைய ஊழியத்த அவர் முடிச்சு, அவருடைய அப்போஸ்தலர் கையில இந்த சபைய கொடுத்துட்டு, ஆவியானவரையும் கொடுத்துட்டு அவர் பரமேறி போயிட்டார். இப்ப இந்த சபைகளுக்கு ஆவியானவர் என்ன சொல்றார்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல, இன்னைக்கு மணவாட்டி சபையா இருக்கிற நமக்கு, பிசாசினுடைய தந்திரம் என்ன? பிசாசு எந்த ரூபத்துல வரான்? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. அப்போ கள்ள போதகர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும் கேட்டுக்கேதுவான வேத புரட்டு. அது என்ன வேத புரட்டு? கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே மாத்தி சொல்றதுதான் வேத புரட்டு. உங்களுக்கு அது ஆதியாகமத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ஸ்திரீகிட்ட எப்படி சர்ப்பம் பேசுங்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே மாத்தி சொல்றதுதான் வேத புரட்டு. அவனோட இச்சைக்கு அந்த அந்த வார்த்தையை கீழ்ப்படியாம வைக்கணும். அதுதான் பிசாசினுடைய நோக்கம். யார வந்து வஞ்சிக்கிறான்? இந்த பிசாசானவன் யார்கிட்ட வரான்னா, சபைகிட்ட தான் வருவான். எந்த மாரி சபை? அந்த ஸ்திரீ எப்படி இருக்கு? அதாவது சபையாகிய ஸ்திரீ. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும், கள்ள போதகர்களுக்கும் பிரதான நோக்கம் என்னன்னா பொருளாசை. அதத்தான் 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும், பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். இப்ப இந்த இடத்துல யார சொல்றாரு? சபைய சொல்றாரு. ஸ்திரீய சொல்றாரு.
இந்த சபை எப்படி இருக்குதாம்? விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும். என்ன விபச்சாரம்? ஒரு புருஷன் இருக்கிறப்போ, அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு புருஷன்கிட்ட போறது. இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அவருடைய உபதேசத்த விட்டு, மாம்சத்துக்குரிய உபதேசத்துக்கு போறது தான் விபச்சாரம். இந்த ஆத்துமாக்கள் எப்படி இருக்குதாம்? உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இவங்களை தெளிவா விளக்கணும்னா, அவரே சொல்லியிருக்கிறார். யார? 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி, தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இப்ப நான் மேல படிச்ச வசனத்துல பிலேயாம குறிச்சு பார்த்தோம். இது பிலேயாம குறிச்சு நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல, இங்க பிலேயாம் அப்படின்னு யார சொல்றாருன்னா, 2 பேதுருவுல 2ஆம் அதிகாரத்துல கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் சொல்றாரு. இப்ப பிலேயாம் யாருன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்ய வந்திருக்காங்க. பிலேயாம் என்ன பண்றாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்துகிட்டு, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை அநீதத்தின் கூலிக்காக ஆசைப்பட்டு, யார் அந்த அநீதத்தின் கூலியை கொடுக்கிறா? பாலாக் ராஜா கொடுக்கிறார். அந்த காசுக்காக அவன் ஆசைப்பட்டு, அந்த ஜனத்தை தவறு செய்ய வைக்கிறான். நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிக்கலாம். சபைகளுக்கு சொல்றப்போ, 3வது சபை பெர்கமு சபையில அவர் சொல்லுவார். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை. அப்போ அவனுடைய தவறு என்னங்கிறத வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஆவியானவர் தெளிவா கொடுத்திருப்பார். இவன் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ஜனங்க. பிலேயாம் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்ப கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், ஏன் ஜனங்களை நான் சபிக்க மாட்டேன். நீ எனக்காக ஊழியம் பண்ண வந்தவன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த ஊழியக்காரங்களும் கர்த்தருக்காக ஊழியம் பண்ண வந்தவங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கு எப்படி பரலோகம் போகணும்னு சொல்லி கொடுக்க வந்தவங்க. இவங்க என்ன பண்றாங்க? இந்த மாம்சத்துக்குரியவன், இந்த பாலாக் ராஜா, இவன் தான் விலை பேசுறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிய விலை பேசுறான். இந்த அநீதத்தின் கூலிக்கு ஆசைப்பட்டு இந்த பாலாக் ராஜாக்கு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா? இந்த ஜனங்களை நேரடியா என்னால சபிக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுடைய ஜனத்தை, அதாவது விக்கிரக வழிபாடுல இருக்கிற உங்க ஜனத்தை இந்த இஸ்ரவேல் ஜனத்தோட கலந்துருங்க. அப்படி கலந்ததுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் என்ன பண்றாங்க? பாலாக் ராஜாவுடைய ஜனங்கள், வாங்க பண்டிகை கொண்டாடலாம், வாங்க எங்களுடைய தெய்வத்துக்கு நாங்க இந்த மாதிரி படைக்கிறோம், இதை சாப்பிடலாம். அதை தான் போட்டிருக்காரு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் வேசித்தனம் பண்ணுவதற்கும். கர்த்தரை விட்டுட்டு வேற தெய்வத்துக்கு போறீங்க, அதான் வேசித்தனம். அதுக்கு ஏதுவான ஐடியாவை யார் கொடுத்தது? இந்த பிலேயாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற இந்த பிலேயாம் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக கொடுக்குறான். ஏன்னா கர்த்தருடைய கோபம் இறங்குது. அப்ப பாலாக் ராஜாக்கு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணணும்? கொல்லணும். அதுக்கு இவங்கிட்ட ஐடியா கேட்டு வரான். இவனும் கர்த்தருக்கு ஊழியக்காரலாம் இருந்துகிட்டு அநீதத்தின் கூலிக்கு ஆசைப்பட்டு ஐடியாவையும் கொடுத்து ஜனங்களையும் கொலை பண்ணிடுறான். இந்த மாதிரி பெர்கமு சபையில, 3வது சபையில நடக்குது. இன்னைக்கும் உங்கள் மத்தியில இருக்கிற அநேக கள்ள போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் இதைத்தான் பண்றாங்க. இதுதான் தந்திரம். இனி மேற்கொண்டு 1ஆம் சபையை எப்படி வஞ்சித்தான், என்ன சொல்லி வஞ்சித்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்ப இந்த ஸ்திரீ யார்? இப்ப தேவனாய கர்த்தர் ஆதாம, மனுஷனை மண்ணால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவருக்கு கட்டளையும் கொடுக்குறாரு. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்யவும் சொல்றாரு.
இப்போ மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவருடைய விலா எலும்பிலிருந்து ஸ்திரீயாகிய சபை எடுக்கிறார். இந்த சபை இந்த சபைய யார் போதிக்கணும்னா புருஷனாகிய ஆதாம் போதிக்கணும். எப்படி தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளைய அப்படியே ஸ்திரீயாகிய இந்த சபைக்கு ஆதாம் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுத்தாரு? தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப இந்த புருஷனாய் ஆதாம் ஸ்திரீயாய சபைக்கு அவர் புசிச்சத, தேவன் கொடுத்து அவர் புசிச்சத ஸ்திரீயாய சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் எது நாட்டு மிருகம், எது காட்டு மிருகம், எந்த மிருகம் நம்ம கூட இருக்கணும், எந்த மிருகம் நம்ம கூட இருக்கக்கூடாது, அப்படி அநேக விஷயங்கள் அந்த இருதயத்தை பண்படுத்தி புருஷன் சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்ப இந்த சொல்லி கொடுத்த ஸ்திரீயாகிய சபைகிட்ட தான் இந்த சர்ப்பம் வஞ்சிக்க வருது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து விலா எலும்புல குத்தும்போது அவருடைய இரத்தத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும் பீறிட்டு வந்தது. அந்த இரத்தத்தினால் உருவான சபை தான் நாம, மணவாட்டி சபை, ஸ்திரீயாகிய சபை. மணவாளன் இயேசு கிறிஸ்து, அதாவது பிதா, இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயாகிய சபை. இப்போ இந்த மணவாளன் ஜெயிச்சிட்டு, அதாவது மாம்சத்தை ஜெயிச்சிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த ஸ்திரீயாகிய சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். இங்க புருஷன் யாரு, ஸ்திரீ யார்? பவுல் சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைங்கிறார். அப்ப இங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இந்த உபதேசம் யாருக்கு வரப்பட்டதோ அவங்க தான் புருஷர்கள். அதாவது நீங்க எபிரேயர்ல பாத்தீங்கன்னா, பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால். இப்போ புருஷன் யாருங்கிறார்னா, நன்மை தீமை இன்னது என்று அறிகிறவன் தான் புருஷன். இந்த நன்மை தீமை எதுங்கிறத தெரியறவன் தான் புருஷன். இந்த நன்மை தீமை தெரிஞ்ச புருஷன் ஸ்திரீயாகிய சபைக்கு உபதேசிக்கணும். அதாவது இந்த நீதிக்கு பழகினவங்க, இந்த நீதியின் வசனத்துல பழகினவங்க தான் புருஷர்கள். ஆனா இங்க ஸ்திரீங்கிறது யாருன்னா, நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவங்க தான் ஸ்திரீங்கிறார். புருஷ யாருன்னா, நன்மை தீமை இன்னதென்று, எது நன்மை எது தீமை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, ஏன் ரட்சிப்பு தேவன் தந்த ஈவு புசிக்க கொடுத்தார். என்ன புசிக்க கொடுத்தார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒரு சொரூபத்தையாயிலும் ஒரு விக்கிரகத்தையாயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டான்னாரு. நான் சிலை வழிபாட்டில் இருந்தேன். எனக்கு கர்த்தர் சொன்னாரு, அதை அப்படியே இறக்கி வச்சேன். நான் எனக்கு கிடைச்ச உபதேசத்தை நான் அப்படியே என் வீட்டில் ஸ்திரீயாகிய என் சபைக்கும் என் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தேன். அவங்க நிலைச்சு நிற்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி புருஷராகிறாங்க? அந்த நீதியின் வசனத்துக்கு பழகும்போது, இந்த நீதி வசனத்துக்கு அவங்க பழகி அவங்க கிரியை காமிக்கும் போது அவங்க புருஷர்களாகிறாங்க. அவங்க வெளியே போய் சொல்றாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க? அதே வசனத்தை மாறாம, மேலேக்கு வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் ஒரு சொரூபத்தையாலும் ஒரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், இதையெல்லாம் தூக்கி நாங்கள் உடைச்சு போட்டோம். இதுதான் நீதியின் வசனத்தில் பழகிறது. புருஷர்கள் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க. இப்ப நன்மை என்ன? சிலை வழிபாடு செய்யறது தீமை. நன்மை என்ன? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் நன்மை. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் நன்மை தீமை என்ன? நியாயப்பிரமாணத்தின் கட்டளை, மாம்சத்துக்குரிய கட்டளைகள், இதெல்லாம் தீமை. நன்மை எது? ஆவிக்குரிய கனிகள். இதுல பழக்க வைக்கிறாரு. இந்த பழக்கத்துல வந்தவன் தான் புருஷன். இங்க ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இதேதான் ஒரு லிட்டரலா ஒரு குடும்பத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு புருஷன் ஒரு விவாகம் பண்ண ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவன் உபதேசிப்பான்.
யார வீட்டுக்குள்ள விடணும், யார வீட்டுக்குள்ள விடக்கூடாது, எவன் நல்லவன், எவன் கெட்டவன், மனைவி கிட்ட சொல்லிக் குடுப்பான். இந்த மனைவி அந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு, யாரு யார உள்ள விடணும், யார் உள்ள விடக்கூடாது, எப்படி நம்ம வீட்ட கட்டணும், எப்படி நம்ம குடும்பத்த கட்டணும், இதுதான் ஸ்திரீயோட வேலை. இது மாம்சத்துக்கு. எல்லாமே குடும்பங்கிறதே ஒரு பரலோகத்தின் திட்டம். இந்த திட்டத்த தான் அவர் மேலயும் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஸ்திரீ யாருன்னு நம்ம இங்க டெஃபினேஷன் இந்த ஸ்திரீ யாருங்கிறத இங்க சொல்லிக் குடுத்தா தான், எல்லாத்துக்கும் புரியும். ஸ்திரீ யாரு, புருஷன் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியல. நன்மை, தீமை அறியத்தக்க நீதியின் வசனத்தில் பழகுனவங்க தான் புருஷர்கள். ஸ்திரீ அவங்க உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வரவங்க தான் ஸ்திரீ. இப்ப இந்த ஸ்திரீயாகிய சபகட்ட ஏன்னா ஸ்திரீ என்ன பண்றாப்புல, உறுதி இல்லாத நம்ம போனதுல பார்த்த மாரி, உறுதி இல்லாத ஆத்மாவா இருக்காங்க. இவங்கிட்ட தான் இந்த தந்திரமான பிசாசு வர்றான். சரி, நம்ம அத குறிச்சு பார்ப்போம். இந்த அதிகாரத்துல நம்ம இவ்வளோ நேரம் காட்டு ஜீவன் யாரு? சர்ப்பமோட தந்திரம் என்ன? தந்திரம்னா என்ன? பிசாசு எப்படி அவனை ஆட்கொள்றான்? ஸ்திரீ யாரு? புருஷன் யாரு? இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த பிசாசானவன் தேவனுடைய படைப்புல இந்த பூமிக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது பிசாசா இருந்தாலும். ஏன் அவனையும் வச்சிருக்கிறாருன்னா, அவன்தான் நம்மளைய புடமிடுறவன். நம்மளை சோதி தடிகிறவன். பரீட்சை பாராமல் எதுவுமே நிறுவனம் ஆகாது. ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப இந்த பிசாசுக்கு எல்லா கட்டளையும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த முதலாவது சபைய ஸ்திரீய வஞ்சிக்கிறதுக்கு கேட்கிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? அப்போ புசிக்க வேண்டான்னு சொன்னாரா அப்படிங்கறத ஸ்திரீ கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப இந்த ஸ்திரீக்கு இப்ப ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி சகல விதமான கட்டளைகளையும் ஆதாமுக்கு என்ன ஞானம் இருக்கோ, ஆதாமுக்கு என்ன போதிக்கப்பட்டதோ, இது ஸ்திரீக்கும் போதிக்கப்பட்டிருக்குது ஆதாம் மூலியமா. ஆதாம் வந்து ஸ்திரீயோட இருதயத்தை பண்படுத்தணும். அவர் கொடுத்த வேலை காக்கணும். தன்னுடைய சபையை ஆதாம் காக்கணும். இது ஆதாமுக்கு கொடுத்த வேலை. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, இப்ப ஸ்திரீ சர்ப்பத்தை பார்க்கிறப்பவே இவங்க ஞானத்துல இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ ஞானமா தான் படைச்சிருக்கிறார். எல்லாமே சொல்லி கொடுத்துதான் தன்னுடைய சமூகத்துல 2 பேர்த்தையும் வச்சிருக்கிறார். அப்ப இந்த காட்டு மிருகம், இந்த காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தேவ சமூகத்துக்கு வருதுன்னா அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி முதல்ல ஸ்திரீக்கு வந்திருக்கணும். ஏன்னா ஸ்திரீ இதை பத்தி போதிக்கப்பட்டவள். இந்த போதனை அவளுக்கு இருக்கு. ஆனா ஸ்திரீ என்ன பண்றா? அந்த சர்ப்பத்தினுடைய கேள்விக்கு, இந்த பிசாசினுடைய கேள்விக்கு பதில் சொல்றா. இந்த ஸ்திரீக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, சபைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே, திருப்பியும் நாங்க ஸ்திரீன்னு சொல்றது பெண்ணை அல்ல, ஆண் பெண் இரு பாலரையும். ஆவிக்குரியவங்களும் உள்ளுக்குள்ள வரவங்க, புருஷர்களால போதிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கு. ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கிறதுக்கு முன்னாடியே அதுல எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. என்ன சொல்றாங்க ஸ்திரீ? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆதாமுக்கு சொல்லிக் கொடுத்ததை காட்டிலும் ஒரு வார்த்தை எச்சா, தொடவே கூடாது. அப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீச்சிங்கை தான் ஆதாமும் கொடுத்துருக்கிறார் அவருடைய சபைக்கு.
இப்ப இந்த இடத்துல ஸ்திரீ முதல்ல சம்பாஷித்ததே தப்பு. இந்த சம்பாஷணையுடைய பின்விளைவு என்னன்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சர்ப்பத்தோடைய பவர்ஃபுல் டூல் பொய். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். தன்னுடைய சுயத்திலிருந்து பொய்யை சொல்லுவான். அந்த வார்த்தை எவ்வளோ தேவன் சொல்றாரு, நீங்க புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு. இவன் என்ன சொல்றான்? சாகவே சாவதில்லை. கரெக்டா அந்த வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிறான். அடுத்தது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. முதல்ல பவர்ஃபுல் டூலான பொய்ய பேசுறான். இப்ப இந்த பொய்ய கேட்கறதுக்கே இந்த ஸ்திரீக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இது உறுதி இல்லாத ஆத்மாவா இருக்கே. நீதியின் வசனத்துல பழக்கம் இல்ல. ஒரு ஒரு தியரியா சொல்லி கொடுக்கறதுக்கும் அந்த தியரிய ஒரு கிரியையா பிராக்டிக்கலா செய்யறதுக்கும் அநேக வித்தியாசம் இருக்குது. நீங்க பிராக்டிக்கலா செய்யறப்போ அநேக போராட்டங்களை பார்க்கணும். கிரியை செய்யறப்போ அநேக போராட்டங்கள் உங்களுக்கு வரும், சோதனை வரும். ஒரு உபதேசத்தை காதுல வாங்கி ஓகே அப்படின்னு போறதுக்கும் அதைய ரியாலிட்டியில செஞ்சு காமிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் விழுந்து போயிடுறாங்க. சபை விழுந்து போயிருது. அதனாலதான் சபையை எப்பவுமே அந்த புருஷருடைய ஐக்கியத்திலேயே இருக்கணும். சரி, நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இப்ப இவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நன்மை மாத்திரம் தேவன்கிட்ட இருந்து புசிச்சுக்கிட்டு இருந்த சபை, ஆதாமுடைய சபை. இந்த சபைக்கு இவன் என்ன சொல்றான்? அடுத்த போய் உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. இதுதான் வஞ்சனை. இப்ப அவங்க இருக்கிற நிலைமையே நல்ல நிலைமை. தேவன் அருமையா அவருடைய சமூகத்துல வச்சிருக்கிறார். இப்ப என்ன கொண்டு வரான்? வஞ்சனையா இச்சையை தூண்டுறான். நீங்க தேவன மாதிரியே மாறிடுவீங்க நீங்க நன்மை தீமையை புசிச்சீங்கன்னா. தீமையே அவங்க இன்னும் புசிக்கல. இப்ப பிசாசினுடைய தந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் கொடுத்த கட்டளைய எப்படியாவது பொய் சொல்லி வஞ்சகமா பேசி நயவஞ்சகமா உள்ளுக்குள்ள புகுத்து அந்த கட்டளைய மீற வைக்கணும். அதுதான் அவன் எல்லா சபைகிட்டையும் யூஸ் பண்ற டூல். அதுதான் அவனுடைய வெப்பன். உங்ககிட்ட நேரடியா அவன் மோத மாட்டான். உங்களை கடிந்து கொள்ள மாட்டான். உங்க கூட நேரடியா யுத்தம் பண்ண மாட்டான். ஆனா நைஸா பேசுவான், வஞ்சகமா பேசுவான், சிரிச்சு சிரிச்சு அவனுடைய உபதேசத்தை உள்ள அனுப்புவான், அழகா ட்ராக்க மாத்தி விடுவான். உங்களை அப்படியே மாம்சத்துக்கு மாத்துவான் பாருங்க. இந்த சாகவே சாவாய் அப்படிங்கறது ஆத்மாக்கு சொல்றாரு. நீ என் கட்டளையை கீழ்ப்படலினா உன் ஆத்மா என்றைக்கு விராதபடி செத்து போகும். நீ என் கூட சேர்ந்து இருக்க முடியாது. இதுதான் ஆதாமுக்கு போதிக்கப்பட்ட கட்டளை. ஆனா இவன் என்ன பண்றான்? நீங்க சாகவே சாக மாட்டீங்க. எவ்வளவு அசால்ட்டா அந்த மாம்சத்தோட இச்சையை தூண்டுறான். நல்ல புரிஞ்சுக்குங்க விசுவாசிகளே. இந்த மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு அவ இச்சிக்கிறா. எந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த தீமையின் கனியை இச்சிக்கிறா. என்ன இச்ச? தேவர்களை போல ஆவேங்கிற இச்ச. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. இப்ப இத்தனை விஷயம் இத்தனை நாள் அவளுக்கு தோணல.
அதே நன்மை தீமை மாறும் அதே இடத்துல தானே இருக்கு. இவன் வந்து சொல்ற மட்டும் அது அந்த இடத்துல தானே இருக்கு. இத்தனை நாள் தோணாத விஷயம் இவன் வந்து நைஸா பேசின உடனே தோணுதே. இதான் மாம்ச இச்சையை தூண்டுறது, மாம்ச உபதேசத்தை கொடுக்கறது. ஆதாமையும் ஸ்திரீயையும் படைக்கிறதுக்கு என்ன காரணம்? அது தேவனுடைய முதல் சபை கீழ்ப்படிந்து, மனிதகுலம் மொத்தமுமே இவங்க மூலியமா கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாக போக வேண்டவங்க. அந்த இடத்த இந்த பிசாசானன் கொடுத்த வேலை என்ன? அவன் தான் சோதனைக்காரன். இவன் இங்க மட்டும்தான் வரானா? படைப்பிலேயே இருக்கிறான். 2ஆம் ஆதாமுக்கும் இவன் தான் சோதனைக்காரன். இப்ப சோதனைக்காரன் இடத்துல இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் விடுறாங்களா இல்லையா? 40 நாள் உபவாசம் முடிஞ்சு பசியா இருக்கிறப்போ யார் வரா? ஆவியானவரே கொண்டு போய் விடுறாரு சோதனைக்காரங்கிட்ட. ஏன்னா இவன் இங்க 1ஆம் ஆதாம ஜெயிச்சிட்டான். ஸ்திரீயாகிய சபைய வஞ்சிச்சாச்சு. மாம்சத்தின் உபதேசத்தை தந்திரமாய் கொண்டு வருவனே பிசாசின் தந்திரம். அந்த உபதேசத்தை, இந்த பிசாசு கொடுத்த உபதேசத்தை நம்புறான், விசுவசிக்கிறான். சாகவதில்லை, சாகவே சாவா இதை விட்டுட்டு சாவதில்லைன்னு விசுவசிச்சு தேவர்கள் போவ ஆவேன்னு இச்சிச்சு அந்த கனியை புசிக்கிறான். இவ புசிச்சது மட்டும் இல்லாம அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். சபை வஞ்சிக்கப்படுறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா சபை திட ஆகாரத்தை உணர்றதில்ல. மூல உபதேசங்களையே கேட்டுட்டு இதுவே போதும் அப்படின்னு உட்காந்துக்குது. ஒவ்வொரு தாட்டியும் உங்களுக்கு மூல உபதேசத்தையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாங்க. முதல்ல நாங்க மெல்கிசேதேக்கின் முறைமையெல்லாம் போட்டோம். ஆனா மூல உபதேசமே தெரியாதவங்களுக்கு மெல்கிசேதேக்கு என்னன்னே புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு ஆதியாகமத்துல இருந்து எடுத்து பேசுறப்போ இந்த ஸ்திரீ எவ்வளவு பலவீனம். என்ன காரணம்? நீதியின் வசனத்துல பழக்கமே இல்லை. ஒரு வார்த்தை உனக்கு சொல்லி கொடுத்த உபதேசத்துல சபை கேட்டிருக்கலாம். நீ காட்டு மிருகமாச்சே, இது உன்னுடைய இடம் இல்லையே. இதுதான் நீதிக்கு பழகிறது. அங்க ஒரு அநீதி நடக்குது இல்ல. காட்டு மிருகம் வந்து என்ன பண்ணுது? அதுக்கு கொடுக்கப்பட்ட விதியை மீறுது. அப்ப ஸ்திரீ எல்லாம் ஆளுகைக்கு உட்பட்டவங்க தானே. நீ ஏன் வந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீதியா கேட்டிருக்கலாம். இல்ல தனக்கு போதித்த புருஷங்கிட்ட இப்படி ஒண்ணு வருதே அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதெல்லாம் இல்லாம தன்னுடைய சுயாதீனத்துல துணிகரமாக பிசாசின் உபதேசத்தை உட்கொள்றான். அதனால தான் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஸ்திரீயாகிய சபை இந்த கனியை புசிச்சது தந்திரத்தினால, சர்ப்பத்தின் தந்திரம். அதனாலதான் எபேசில பவுல் எழுதுறாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள் ஸ்திரீயாகிய சபைக்கு சொல்றாரு. ஆனா இங்க புருஷனும் அதைய புசித்தான். ஸ்திரீயாகிய சபையோட பேச்சை கேட்டு கர்த்தர் கொடுத்த கட்டளை மீறி இதைய புசிக்கும்போது அங்கதான் பாவம். கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறதே பாவம். ரோமர்ல எழுதியிருக்கிறாரு 5வது அதிகாரம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கீழ்ப்படியாம இருக்கிறது பாவம். ரோமர்ல பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். எது பாவம்,
எது நீதி, எப்படி நீதியின் வசனத்துக்கு பழகிறது? இப்ப 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நீதியின் வசனத்தில் பழகி பிசாசின் தந்திரத்தை ஜெயிச்சு பிசாசின் தலையை நசுக்கி பரமேறி போனார். மாம்சத்துக்குரிய கட்டளை இல்ல, மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். அவர் கிருபையினால அவர் ரத்தம் சிந்தி இந்த மணவாட்டி சபையை உருவாக்கிட்டு போயிருக்கார். இப்ப ஆதாமின் மீறுதல், ஸ்திரீயாகிய சபை வஞ்சிக்கப்படுறால். ஆதாமின் மீறுதல் இதுதான் இங்க கொடுக்கிறார். 7வது வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இத்தனை நாள் ஆவிக்குரிய ஓட்டம் ஓடினவங்க இப்ப இந்த ஸ்திரீயின் உபதேசத்தை கேட்டு பிசாசின் தந்திரத்தினால இவங்க ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு மாம்சத்துக்குரிய கண்கள் திறக்கப்படுது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாம்ச கண்களை அடைச்சு ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அவர்கள் இந்த கண்கள் திறக்கப்பட்டதும், மாம்ச கண்கள் திறக்கப்பட்டதும், அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். டெம்பரவரியா மாம்சத்துக்குண்டான கட்டளைகள், அந்த அத்தி இலை அதை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கச்சையை கட்டிக்கிறாங்க. நிர்வாணம் தெரியக்கூடாது. பாவம், கட்டளைக்கு கீழ்ப்படியாதே பாவம். இந்த பாவம் வந்தோடனவே நிர்வாணமாகுது. இப்ப நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சிலை வழிபாட்டுக்கு போகும்போது நிர்வாணிகள்ங்கிறார். கர்த்தர் கொடுத்த கட்டளையை விட்டுட்டு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒரு சொரூபத்தையாயிலும் ஒரு விக்கிரகத்தையாயிலும் உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம்னு சொன்ன கட்டளையை விட்டுட்டு இவங்க என்னைக்கு சிலை வழிபாட்டுக்கு போறாங்களோ அன்னைக்கெல்லாம் இவங்க நிர்வாணம் தெரியுது. இதயத்தை இங்க நிர்வாணங்கிறார். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ஸ்திரீயாரு, சர்ப்பமாறு, இவனுடைய தந்திரம் என்ன, ஆதாமின் மீறுதல், இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு, யார் தந்திரசாலிக, எப்ப இருக்கிறவங்க யார் தந்திரசாலிக, எப்படி சபையை வஞ்சிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த பொருளாசை, இந்த பிழையோமின் உபதேசத்துல பொருளாசைன்னா இங்க இருக்கிறவங்க இப்ப எல்லாம் போதிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்துக்குரிய நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது தான் இவங்க பொருளாசைங்கிறாங்க. அப்படி அல்ல. பிழையோம் யாருன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன், யூதாஸ் யாருன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன். இவங்க அநீதித்தின் கூலியை சம்பாதிக்கிறது. இவனுக்கு பணம் வேணுங்கோசரம் வசனத்தை மாத்தி போதிக்கிறது. அதாவது நிறைவேற்றி முடிஞ்ச நியாயப்பிரமாணத்தை திரும்பவும் இவன் இச்சைக்காக மனுஷனை தூண்டி விட்டு இவன் சம்பாதிக்கிறது அநீதித்தின் கூலி. இதுதான் பொருளாசை. இன்னும் அநேக விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்திரீயானவள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். நீ அடுத்த எபிசோடில் தேவனுடைய அன்பை குறித்து பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனின் நாமம் மகிமைப்பட.